ஹாய் everyone. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டோ கார்டு பேமெண்ட் பற்றி பார்க்க போறோம். ஆட்டோ கார்டு பேமெண்ட் எதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபைன் லேப் டிவைசஸ் சொல்லுவோம். அதை வச்சு வந்து ஆட்டோ கார்டு பேமெண்ட் பண்ணுவோம். நீங்க என்ன சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லி தரோம் அப்படின்னா செட்டிங் இருக்குன்னு சொல்லி தர போறேன். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்க சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பில்லிங் போய்க்கோங்க. பில்லிங் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் F12 கொடுத்து செட்டிங் ஓப்பன் பண்ண போறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் 3 போய்க்கோங்க. செட்டிங்ஸ் 3 உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ கார்டு பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஆன்ல இருந்தால் மட்டும் தான் ஆட்டோ கார்டு பேமெண்ட் பண்ண முடியும். நான் ஆன்ல பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அந்த ஆட்டோ கார்டு ஆன் பண்ணாத ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மாஸ்டர் போங்க. மாஸ்டர் உள்ள வந்து கார்டு மாஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கார்டு மாஸ்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கார்டு, பேடிஎம், ஜிபே, சிஆர்எம் பாயிண்ட், யூபிஐலாம் இருக்கும். இதுல கார்டு நேரம் கார்டு டைப் வந்து கார்டு தான் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பேடிஎம், ஜிபே இருக்குல்ல, அதே மாதிரி அதனால யூபிஐ தான் இருக்கணும். டைப் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கார்டுக்கு நேரம் வந்து ஆட்டோ கார்டில் வந்து 1 கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ஜிபே இருக்குல்ல, ஜிபேனா 2 கொடுத்துக்கோங்க. இல்லை பேடிஎம் கொடுக்குன்னா பேடிஎம் 2 கொடுத்துக்கோங்க. எது யூஸ் பண்ணுறீங்களோ அது 2 கொடுத்துக்கோங்க. நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து அங்கே டிவைஸ் வந்து ஃபெச் பண்ணும். நம்ம மற்ற எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஆட்டோ கார்டு இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆட்டோ கார்டு வந்து ஃபெச் பண்ணும்போது அதனால அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கார்டுக்கு நேராக 1, ஜிபேக்கு நேராக 2 நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். F1 கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுதான் உங்க செகண்ட் செட்டிங். தேர்ட் செட்டிங் என்ன அப்படின்னா இப்போ இந்த கார்டு பேமெண்ட்லாம் பண்றாங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும், நான் பில் போடனே எனக்கு கார்டு பேமெண்ட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு பில் வரணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்டர் இருக்குல்ல, கவுண்டர் போங்க. கவுண்டர் போனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்னென்ன கவுண்டர் இருக்கோ எல்லா கவுண்டரும் உங்களுக்கு அதில் லிஸ்ட் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன கவுண்டர் நேம் வந்து காசா போஸ் இருக்கு. இதை வந்து நவுத்து பண்ணி கார்டு பேமெண்ட்னு இருக்கும். இதில் 1 கொடுங்க. 1 கொடுத்தா மட்டும்தான் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு 0 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக எடுக்காது. நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். பில் போடுவீங்க, மேனுவலாக போய் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேல்யூ. அதனால என்ன பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் 1 கொடுத்துக்கிறேன். 1 கொடுத்து F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இதையும் இதுதான் உங்களுக்கு தேர்ட் ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப்பு முடிச்சா அப்படின்னா ஏன் இந்த 0 கூட ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். சில டைம் நான் 0 சொல்லியிருந்தேன்ல மேனுவல் பண்றதுன்னு, அது ஏன் 0 கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னா நம்மள்ட்ட அந்த இது இருக்குல்ல, ஃபைன் லேப் டிவைஸ் இருக்கும்ல, சப்போஸ் டிவைஸ் ஒர்க் பண்ணாத போது மேனுவலா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும் வேல்யூ. ஏன்னா நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இங்க பில் போட்டுருவீங்க, அது போய் அங்க இதை டிவைஸ்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது வந்து அந்த ஒரு கார்டு ஒர்க் பண்ணல, மிஷின் ஒர்க் பண்ணல, உங்களுக்கு வேல்யூ வரதுக்கு வந்து டைம் எடுக்கும். அப்படி பண்ணாம இருக்கிறதுக்காக வந்து மேனுவலா இருக்கணும். அதுக்கு நம்ம 0 கொடுத்துட்டு மேனுவலா பண்ணுவோம். அதனாலதான் வந்து 0. 1 இருந்தா வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணிக்கும். இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்க ஒரு பில் போடுவீங்க. அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் பில்லிங் போறேன்னு கரெக்டா எதுல பேமெண்ட் பண்ண போறீங்க அது பேமெண்ட் சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோ கார்டுல 2 டைப்ஸ் இருக்கு. வந்து யூபிஐ இருக்கு, கார்டு பேமெண்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு பில்லு போடுறேன். அதுல பாத்தீங்கன்னா கார்டா இல்ல ஜிபேவான்னு கேட்கும். இப்போ நான் கார்டா இருந்தா கார்டுல வேல்யூ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்து பில் பண்ணுவேன். பில் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு பில் வந்து ரிசிப்ட் கையில கொடுக்க மாட்டாங்க. நீங்க எப்ப அந்த பேமெண்ட் கார்டு இன்சர்ட் பண்ணி பேமெண்ட் பண்றீங்களோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பில் எடுத்து கையிலே கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் போது சப்போஸ் நீங்க கார்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்க, ஆனா கார்டு வந்து இன்வேலிட் கார்டுன்னு வந்துச்சு, இல்ல வந்து உங்களுக்கு இன்சபிஷியன்ட் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன அடுத்த ஒரு ஸ்டெப் ஒன்று கேட்கும். இல்ல நான் ஜிபே பண்றீங்கன்னா உங்களுக்கு கார்டுல பேலன்ஸ் இல்ல, ஜிபே பண்ண போறீங்களான்னு கேட்கும். நான் எஸ்ன்னு கொடுத்தேன்னா இந்த கார்டுல இந்த அமௌண்ட் வந்து ஜிபேக்கு வந்துடும். கியூஆர் எனக்கு ஜெனரேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸ்கேன் பண்ணி ஜிபே பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து நம்ம வந்து ஒரு ஆட்டோ கார்டு பேமெண்ட் பண்ணுவோம். இது வந்து நான் கரெக்டா இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னல பில் போடுவேன். அது வந்து
கார்டு டைம்ல கார்டு டைப் கொடுப்பேன், கார்டு ரிசீவ் பண்ணி பேமெண்ட் நடக்கணும். அது என்கிட்ட வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து புரியுதான்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து நாட் பேமெண்ட்டே காட்டுறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா கார்டு டைப்ல போட போறாங்க. நல்லா பாத்தீங்க, கார்டுல தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 1 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து கார்டுல பில்லை என்டர் பண்ணிட்டாங்க. என்டர் பண்ண என்ன பண்ணும் அப்படின்னா உங்க மிஷின் இருக்குல்ல, ஃபைன் லேப் டிவைஸ் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா கார்டு இன்சர்ட் பண்ணி பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பேமெண்ட் பண்ணா மட்டும் தான் அந்த நம்பர் கார்டு இன்சர்ட் பண்ணாங்க, பின் பண்ணாங்க, பின் இன்சர்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணாங்க அந்த 1 ரூபாய்க்கு. அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு பில்லே ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா பில் வரும் நமக்கு. இப்படிதான் வந்து கார்டு பேமெண்ட் நடக்கும் உங்களுக்கு. இதனால உங்களுக்கு பில் எடுத்து ஒன்று வச்சிருக்கேன், எக்ஸாம்பிள் பில் எப்படி இருக்கும் அப்படி பில் எடுத்தா அந்த பில் உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க பார்த்தா இதுதான் அந்த பில்லோட இமேஜ். அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா கார்டு பேமெண்ட் பண்ணியிருந்தாரு. கார்டு நம்பர் பாத்தீங்களா இங்க இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க கார்டு நேம் பாத்தீங்கன்னா ரஞ்சித் குமார். அவரு கார்டு டைப் பாத்தீங்கன்னா 6 ரூபாய் பண்ணியிருக்காரு. அப்ரூவல் கோடு அது. அப்புறம் கார்டு அமௌண்ட் வந்து 1 ருபீஸ் வந்து கார்டு பேமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்படிதான் வந்து ஒரு கார்டு பேமெண்ட்டை வந்து ஃபைன் லேப் டிவைஸ்ல பண்ணுவோம். இதே வந்து ஜிபேவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ என்கிட்ட இருக்கு, அதையும் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கார்டுல பில் வந்து இப்போ ஜிபேவா பில் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் அது மட்டும் தான் இருக்கும். பாத்தீங்கன்னா டேரக்டா ஜிபேல கொடுத்துருக்காங்க 1 ருபீஸ்னு. இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கியூஆர் ஜெனரேட் ஆயிடும். ஸ்கேன் பண்ண 1 ருபீஸ் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அந்த ஒரு பின் வச்சு பே பண்ணாரு. பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் வந்தா மட்டும் உங்களுக்கு பில்ல ஜெனரேட் ஆகும். இதோட இமேஜ் பில் இமேஜ் எப்படி இருக்கும்னு இங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கார்டு நம்பர்னு இருந்துச்சு, ஆனா இது வந்து ஜிபே பண்ணதால வந்து யூபிஐ நம்பர்னு வரும். நான் டைப் உங்களை செலக்ட் பண்ண சொன்னேன், நீ ஃபர்ஸ்ட் அந்த டைப் செலக்ட் பண்ண பார்த்தா கார்டு வந்து கார்டு டைப் செலக்ட் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி வந்து ஜிபேக்கா வந்து யூபிஐ டைப் செலக்ட் பண்ணிருப்பீங்க. அதுதான் வந்து யூபிஐ நம்பர்னு பார்த்து நம்பர் வந்துருச்சு. யூபிஐ நேம் வந்து அவரோட நேம் இருக்கணும். அவர் நேம் இல்லாதனால நேம் அது கொடுத்தது நேம் இல்லை இங்க. அப்புறம் வந்து யூபிஐ டைப் நம்ம டைப் கொடுத்தோம் யூபிஐன்னு வந்துருச்சு. அப்ரூவல் கோடு எவ்வளவு அமௌண்ட் வந்து யூபிஐ பண்ணிருக்காரு, அந்த மாதிரி யூபிஐ பார்த்தா 1 ருபீஸ் பண்ணிருக்காங்க. அதே மேல பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்ம ப்ராடக்ட் பில் பண்ணோம்ல, அது டெஸ்ட் அது ப்ராடக்ட் நேம். அப்புறம் வந்து 1 ருபீஸ் அமௌண்ட் ப்ராடக்ட் அமௌண்ட். அதே மாதிரி இப்படிதான் வந்து ஜிபேவா நடக்கும். அந்த டிவைஸ்ல ஆட்டோ கார்டு பேமெண்ட் இப்படிதான் நடக்கும். நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஆட்டோ கார்டு பேமெண்ட்டுக்கு செட்டப் பார்த்துருக்கோம். அந்த செட்டப்ல வந்து பேமெண்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்னு செக் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டாபிக் அவ்வளவுதான், கவர் பண்ணிட்டேன். தேங்க்யூ.